தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு ஒன்றிய அரசை பார்த்து கல்வி நிதியை கொடுங்க, இதால இத்தனை லட்சம் மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, அதாவது மோடி அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய சந்திப்பை தவிர்த்த பிறகு இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. எப்படி எடுத்துக்கிறது இந்த அறிக்கை? எல்லாம் பலவிதமான விமர்சனங்கள் வருது. ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி தொடங்க போறாரு, விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க போறாரு, 3வது பெரிய கூட்டணி வருது அப்படின்னு பேசப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த திடீர் கண்டனத்தை எப்படி எடுத்துக்கிறது? நானே ஒரு செய்தியில் பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன். உண்மையிலேயே பன்னீர்செல்வத்தினுடைய அறிக்கை தானா அல்லது வேறு யாராவது கொடுத்து விட்டார்களா என்று. ஏன்னா ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக பன்னீர்செல்வம் வாழ்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் எழுதினார்ல, சந்திப்பதற்கு நேரம் கேட்டு, ஒரு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்கலாம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? என்ன பிச்சையா கேட்கிற? நீ சோத்துக்கு வழி இல்லாமலா இருக்கிற? பஞ்ச பராரையாகவா சுற்றி கொண்டிருக்கிற? உடுக்க உடை இல்லையா? இருக்க இருப்பிடம் இல்லையா? உண்ண உணவு இல்லையா? எதன் பொருட்டு நீ இப்படி ஒரு யாசகம் கேட்கிற நிலைக்கு சேர்ந்திருக்கிற? சுயமரியாதை என்னால் என்னவென்றே தெரியாதா? நீ விமானத்தை பார்த்து கும்பிட்டதால் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டான். நீ டயரை பார்த்து கும்பிட்டதால் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் காரை பார்த்து கும்பிட்டான். இந்த ஒரு மோசமான சூழலை அதிமுகவில் படரச் செய்தவர் பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வத்துக்கு கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை என்று எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு மோசமான பேர்வழி என்று சொன்னால் அது பன்னீர்செல்வம் தான். அதனாலதான் பன்னீர்செல்வம் அனாதையாகி போய் நிற்கிறார். இப்போ இந்த அறிக்கை என்னன்னா, பாஜகவை மிரட்டுறதுக்கெல்லாம் இல்ல, மிரட்டுகிற துணிச்சலோ தெம்போ திராணியோ முதுகெலும்போ பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது. நான் இருக்கேங்கிறத காட்டுறதுக்காக பன்னீர்செல்வம் அந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஏன் இவ்வளவு நாளா தெரியாத? எத்தனை நாளா நடக்குது? தர்மேந்திர பிரதான் என்கிற ஒன்றிய அமைச்சர் சொன்னாரு, எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நிதி தரேன்னு சொன்னார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளித்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளித்தது. லெட்டர் பேடு கட்சி எல்லாம் வீதிக்கு வந்துருச்சு. யாரா நீ அப்படி சொல்றதுக்கு? உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ அப்படி சொல்லுவ? நாங்க என்ன யாசகம் கேட்கிறோமா? எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் என்று பேசினார்கள் வீதிக்கு சின்ன சின்ன அமைப்புகள். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசி இருக்க வேண்டாமா? நீ தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இல்லையா? நீ தானே பேசி இருக்கணும். நியாயமா பேசல. இந்த பிரச்சனை நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏறக்குறைய 6 மாதங்கள் நிறைவு பெற்றுச்சு. 8 மாதம் ஆயிடுச்சு சொல்ல போனா. இப்ப 6 மாதமா பேசாம இருந்துட்டு இன்னைக்குதான் நீ தூக்கத்துல இருந்து விழிச்சியா? உனக்கு கனவு இன்னைக்குதான் கலைந்ததா? இப்பதான் தெரியுமா கல்விக்கான நிதியை கொடுக்கலன்னு சொல்லி? அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறேங்கிற சமிக்கையே தமிழ்நாட்டுல கொடுக்கறது. நீ இருந்தா என்ன, இல்லைன்னா என்னன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீ யாருன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். உன்னுடைய இருப்பு தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் பயன்பட போகிறது? நீ தமிழ்நாட்டுக்கு இதுவரை செய்தது என்ன? ஒரு துரும்பை நீ தமிழ்நாட்டுக்கு கிள்ளி போட்டது உண்டா? உன்னால் தமிழ்நாடு எங்காவது ஒரு மூலையில் எதையாவது பெற்று இருக்கிறதா? மாறாக அரசியலில் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்கிற முன்மாதிரியாக நீ மாறி போன. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு முன்மாதிரி, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒருத்தன் முன்மாதிரியா இருக்கலாம். அண்ணா அப்படித்தான் இருந்தார். அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்தினார்கள். அந்த அண்ணாவின் உருவத்தை கொடியிலே வைத்தார்கள். அந்த உணர்வாவது கொஞ்சமாவது பன்னீர்செல்வத்துக்கு இருக்கா? பழனிசாமிக்கு இருக்கான்னு கேட்டக்கூடாது. பழனிசாமிக்கு இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் பழனிசாமி கட்சி என்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி அரசியலையாவது பண்ணணும்னு வீதிக்கு வந்துட்டாரு. உனக்கு தெம்பும் துணிச்சலும் திராணி இருந்தா நீ எடப்பாடி பழனிசாமி வர்ற மாதிரி ஒரு சுற்றுப்பயணவா தமிழ்நாடு முழுக்க? உன்னை கேடர்ஸ் இருக்காங்களா? சென்னைக்கு வந்தா உன்னை வரவேற்க நாதி இல்லை. வேலூர் வந்தா உன்னை வரவேற்க நாதி இல்லை. தேனி, மதுரை, இந்த பக்கம் ராமநாதபுரம் 3 மாவட்டத்துல கட்சி, அவ்வளவுதான். அந்த 3 மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் 100 பேர். அதை தாண்டி எங்க இருக்கு ஆளு? உங்க பையனே உங்க கூட இருக்கானா சார்? எனக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ரொம்ப நாளா காணும் அந்த தம்பியை. அவரே உங்க கூட ஓபிஎஸோட மகன் இபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறாரு. அப்ப அப்பாதான் இல்ல, மகன் உள்ள இருக்கிறதா சொல்லப்படுது சார். அதான் நான் என்ன கேக்குறேன்னா, பெத்த புள்ளையே உன் பேச்ச கேட்க தயாரா இல்ல. அப்ப யாரு உன்னை நம்பி வருவாங்க? உன்னுடைய இந்த வெற்று அறிக்கை எதற்கு பயன்பட போற? நான் தான் சொல்றேன்ல, தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படி ஒரு அறிக்கையை பன்னீர்செல்வம் வெளியிட்டு இருக்கிறார். இந்த அறிக்கை ஒரு சாதாரண காகிதத்துக்கு ஒரு வெயிட் இருக்கும்.
காகிதம் வெயிட்டே கிடையாது. நீங்க எடை மிஷின்ல தூக்கி போட்டீங்கன்னா ஒரு வெயிட் இருக்கும். அந்த மதிப்பு கூட இந்த வெற்று அறிக்கைக்கு கிடையாதுன்னு சொல்றேன். வெற்று காகிதத்துக்கு இருக்கிற ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு கூட இந்த அறிக்கைக்கு இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓபிஎஸ் அறிக்கை உணர்த்தி இருக்கிற செய்தி. ஒரு 2 நிமிடம் பிரேக்கிங் நியூஸோட முடிஞ்சிடும். பல ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸா கூட போடல, சும்மா போற போக்குல ஒரு செய்தியா போயிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லவேளை ஊடகங்கள்ல விளையாட்டு செய்தின்னு இதை போடாம விட்டாங்க. அது வரைக்கும் ஓபிஎஸ் மானம் காக்கப்பட்டதாக தான் நான் கருதுறேன். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து திடீர்னு 3வது கூட்டணி அமையும், விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற போக்குல அவர் பேசுறாரு. சோ எடப்பாடி அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் உரசல் போயிட்டு இருக்கு. சோ வெகு விரைவில் டிடிவி வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ இதனால கிட்டத்தட்ட தென் தமிழகத்துடைய ஒரு 18% வாக்கு வந்து அது தாவேக்காக்கு ஒரு ஜாக்பாட்டா அமையும். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் விஜய் கட்சி கூட போய் சேர்ந்தா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 18% வாக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த 18% வாக்கு யாரு வச்சிருக்காங்க? ஓ பன்னீர்செல்வம், தினகரன் வச்சிருக்காங்க. அப்படிதானே? இந்த 18% வாக்கு அதான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கரெக்ஷன் இருக்கணும்ல. 18% வாக்கு இவங்க வச்சிருக்காங்க. இல்ல இந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல இவங்க என்டிஏ கூட்டணி போன வாட்டி இவங்க 2 பேர் கூட சேர்ந்துதான் இந்த 18% வாக்கு வாங்கினதா தகவல் வருது இல்லைங்களா? அந்த அடிப்படையில கேக்குறோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகள் அந்த 18%, அது இவர்கள் 2 பேரால கிடைச்சது அப்படிங்கிறதாகவே வச்சுக்கோம். ஓகே, இப்போ அந்த தென் மாவட்டத்துல இருக்கிற பகுதி தானே தேனி. அந்த தேனியில தானே பெரிய குளத்து பெரிய பிள்ளை இவரு யாரு, தினகரன். அவர் அங்க போட்டியிட்டாரு. அந்த 18% வாக்கை அவர் முழுமையாக வாங்கிட்டாரு அப்படின்னா பாஜகவுக்கு அங்க ஓட்டே இல்லையா? பாஜகவுக்கு அங்க ஓட்டே இல்லையா? இப்ப பாஜக ஜீரோவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிய பாஜகவுக்கு தான் 10% வாக்குகள் அந்த பகுதியில கிடைச்சது. ஏன்னா ராமநாதபுரத்துல ஏற்கனவே குப்புராம்னு சொல்லி ஒருத்தர் போட்டிட்டு அவர் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினார்னு நீங்க பாருங்க ஹிஸ்டரியில. நயினார் நாகேந்திரன் இதே ராமநாதபுரத்துல போட்டிட்டு அவர் எவ்வளவு வாக்கு வாங்கினார்னு பாருங்க. அப்போ பாஜகவுக்கு ஒரு அடர்த்தியான வாக்கு வங்கி ராமநாதபுரத்துல இருந்ததுங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனாலதானே நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து அங்க போட்டாங்க. வெற்றியினுடைய விளிம்புக்கு போய் பார்த்துட்டு வந்தார் அவர். வெற்றியினுடைய முகட்டை போய் பார்த்துட்டு வந்தார் அவரு. அப்படி பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல போட்டி போட்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன நிலைமை? ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன நிலைமை பார்த்தோமா இல்லையா? ஒரு சாதாரண அரசியல் பின்புலம் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்த நவாஸ் கனி இடத்துல 2வது முறை அவரு எம்பி. இவர் அவர்கிட்ட தோல்வியை தள்ளுறாரு. எந்த பாரம்பரியமும் கிடையாது நவாஸ் கனிக்கு. ஒரு மிகப்பெரிய அரசியல் லாபி உள்ள குடும்பமா, மிகப்பெரிய சமூக செல்வாக்கா, ஆள் அம்பு சேனைன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரத கஜ துரத பதாதிகளை கொண்டு வந்து இறக்கிட்டாரா நவாஸ் கனி? இல்லையே. சாதாரண எளிய மக்கள் தொண்டன், அவ்வளவுதான். அவர் வெற்றி பெறுறாரு, உங்களால வெற்றி பெற முடியல. அப்போ இந்த 18%ங்கிறதெல்லாம் இன்க்ளூடிங் பாரதிய ஜனதா கட்சியை தான் சேர்த்து. பாரதிய ஜனதா கட்சி இல்லாம 18% இல்லை. சரி, ஒருவேளை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆப்சன்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. விஜய் வந்துட்டாரு. விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி? வாட் இஸ் த ப்ரூவன் ஓட் பேங்க் ஃபார் தாவேகா? இது வரைக்கும் எந்த தேர்தலையாவது போட்டியிட்டு 3% வாக்கு வச்சிருக்கிறோம்னு நிரூபிக்கிறாங்களா? 5% வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம்னு நிரூபிச்சிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. இந்த தேர்தல் களம் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல என்ன பண்ண போறாங்கிறத வச்சுதான் அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னே நிரூபிக்கப்படும். அப்ப இவங்க எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியும்? இன்னொன்னு, டிடிவி தினகரனை நம்புறாங்களா? அந்த சொந்த சமூக மக்கள் நம்புறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கோம்னு பேசினார். உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கருத்து என்னன்னு கேட்கும்போது அமித்ஷாவினுடைய கருத்து தான் என் கருத்துன்னாரு. இதை விட ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் வேற யாராவது கொடுக்க முடியுமா? யோ, நீ ஒரு கட்சி நடத்துற, அதுக்கு நீ பொதுச் செயலாளரு, உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் உன் பின்னாடி நிக்கிறான். ஆனா நீ என்ன பண்ற? அமித்ஷாவினுடைய முடிவு தான் ஏன் முடிவுன்னா, அப்ப நீ எதுக்கு கட்சி நடத்த? நீ கட்சியை கலைச்சிட்டு பாஜகவுல சேர்ந்துட வேண்டியதானே? அன்னைக்கே முடிவு பண்றான் அந்த கட்சியில இருக்கிற எஞ்சிய ஆட்கள், ஐயோ இது சரிப்பட்டு வராது, இது அடுத்த அண்ணாமலையா இருக்கு, இதை நம்பி எப்படி நிக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த செல்வாக்கும் அங்க அடிபட்டு போகுது.
இப்ப திடீர்னு இன்னைக்கு வந்து 3வது அணி அமைவது போல ஒரு பேச்சு. அதாவது யாரெல்லாம் சீந்துவார் இல்லாம போறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி கட்ட போறாங்க. அதாவது அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியை கட்டி அது மக்களிடத்துல நன்மதிப்பை பெற்று அந்த நன்மதிப்பை கொண்டு தேர்தலை சந்தித்து இவர்கள் வந்து இத்தனை சதவீத வாக்கு வங்கியை பெறுவாங்கன்னா நான் உறுதியா நம்பல. தேர்தல் களத்தை ஓரளவு உணர்ந்திருக்கிற காரணத்தால் நான் சொல்கிறேன், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்பது சரி. ஏன்னா அப்பதான் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒண்ணுமில்லாம போகும். இந்த அணி ஒண்ணுமில்லாம போகும். அதிமுக தலைமையிலான அணியும் திமுக தலைமையிலான அணியும் தான் இங்க களத்துல. அதுதான் தேர்தல் வேலை செய்யறதுக்கு கட்டமைப்பு இருக்கிற கட்சி. தேர்தலை சந்திக்கிறது யாரு வேணுமோ சந்திக்கலாம். கேண்டிடேட் 234 கேண்டிடேட்டும் வைப்பு தொகையும் இருந்தா கேண்டிடேட்டை போட்டுடலாம். ஆனா தேர்தல் ஒர்க் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு ஆட்கள் தேவை. அந்த எலெக்ஷன் ப்ராசஸ கற்று தேர்ந்த ஆட்கள் தேவை. மதிமுகல காஞ்சிபுரம் மாநகர செயலாளரா இருந்தாரு என்னுடைய நண்பர் மகேஷ்ன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, அண்ணா எனக்கு இப்பதான் திமுகல சேர்ந்துட்டாரு. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, அண்ணன் திமுகல சேர்ந்த பிறகுதானே எலெக்ஷன் ஒர்க்னா என்னன்னே தெரியுது. இவ்வளவு நாளா எலெக்ஷன் ஒர்க்கே எனக்கு தெரியாம இருந்தது. எது ஒரு மாநகரத்தினுடைய செயலாளருக்கு எலெக்ஷன் ஒர்க் தெரியல. அப்பனா என்ன அர்த்தம்? இதான் கட்சிகளினுடைய நிலைமையாக இருந்திருக்கு. நான் மதிமுகவை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்லல. டிடிவி தினகரனுக்கு எலெக்ஷன் ஒர்க்னா என்னன்னு தெரியுமா? உடனே நீங்க வந்து சொல்லிடக்கூடாது, ஆர்கே நகரில் 2 கட்சிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றாரே அப்படின்னு சொல்லி. அங்க பணம் கோடி கணக்குல ஆறா பாஞ்சுது. அப்போ பல தேர்தல்களில் களம் கண்ட செந்தில் பாலாஜி அங்கே இருந்தார். பல தேர்தல்களில் களம் கண்ட வெற்றிவேல் அங்கே இருந்தார். வியூகங்களை வகுப்பதில் வல்லவராக இருந்த VP கலைராஜன் அங்கே இருந்தார். இப்படி தலகர்த்தர்கள் எல்லாம் இருந்து அந்த தேர்தலை சந்தித்து தினகரனை உயர்த்தினார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? தினகரன் யார் இருக்கா? VP கலைராஜன் இருக்காரா? செந்தில் பாலாஜி இருக்காரா? வெற்றிவேல் இறந்து விட்டாரு. யார் இருக்கா இன்னைக்கு உங்க கூட? யாருமே உங்களோடு இன்றைக்கு இல்லை. அப்போ நீங்க எப்படி தேர்தல் வேலை செய்வீங்க? பூத் ஏஜென்ட் கூட ஆள் இருக்கா உங்கள்ட்ட? வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுக்கு வார்டுல ஆள் வச்சிருக்கீங்களா? வட்டக்கழகங்கள் ஆள் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் சரி பார்க்கணுங்கிற வேலையை தெரியுமா முதல்ல விஜய்க்கு? ஓ பன்னீர்செல்வத்துக்கு மாவட்ட செயலாளரே பல ஊர்ல கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வார்டுல ஆள் கிடையாதுங்கிறது வேற, மாவட்ட செயலாளர்ங்கிறது மாவட்டத்துல ஒரு ஆள் தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லாம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஆளு பன்னீர்செல்வம். இதெல்லாம் சேர்ந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு மண்ணு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எனவே 2 கட்டமைப்பு தான் தேர்தலை சந்திக்க போகுது. ஒன்னு அதிமுக கட்டமைப்பு, இன்னொன்னு திமுக கட்டமைப்பு. இதன் மீது யார் ஏறி நிற்கிறார்களோ அவர்கள் தான் முறையாக தேர்தலை சந்திக்கிற வல்லமை பெற்றவர்கள். ஏனையோர் எல்லாம் குரூப்ல டூப். சோ அப்ப 2026 தேர்தல்ன்றது அதிமுக வெர்சஸ் திமுகன்னு தான் போகும். மற்றபடி யார் எந்த கூட்டணிக்கு போனாலும் அது வந்து ஒரு இதுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாரி தான் உங்க கருத்தா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். களம் எப்படி மாறுது? எந்த மாரியான தாக்கத்த இத ஏற்படுத்த போகுது? அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்ளோ நேரம் எங்க கூட உங்க நேரத்த செலவினம் பண்ணி, ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி வைக்கிறாரு, 18% வாக்கு அங்க போகுது. அந்த மாரியான போலிகளை நீங்க உடைத்தெறிந்தீர்கள். சோ உங்களுடைய கருத்துக்கும், நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.